மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இந்த வகுப்பில் 21வது அதிகாரமாகிய ஈவை அச்சம் என்னும் குறளில் என்னும் அதிகாரத்தில் 206 210 வரை 5 குறள்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த 5 குறள்களையும் இந்த தீவினையால் எழக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், பாதிப்புகள் என்னவெல்லாம் எழும் என்பதை வள்ளுவன் எவ்வாறு வர்ணிக்கிறான் என்பதை பார்ப்போம். பாருங்கள். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் 206 முதல் 210 வரை 5 குறள்கள். படக்காட்சி 83 நாள் பதிவு, அதாவது படக்காட்சியினுடைய பதிவு நாள் 28/1/2024. குறள் 206. தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். நோய்பால அதாவது பாவத்தின் கொடுமையாகிய பாவத்தின் தீய கொடுமையாகிய நோய், பாவமாகிய கொடிய நோய், நோய்பால பாவமாகிய கொடிய நோய் தன்னை அடல் வேண்டாதான், தன்னை சுட்டுவிடக் கூடாது என நினைப்பவன். நோய்பால பாவம் என்னும் கொடிய நோய் தன்னை அடல் வேண்டாதான், தன்னை சுட்டுவிடக் கூடாது என நினைப்பவன் தான் பிறர்கள் தான் மற்றவர்கள் மீது தீப்பால, அதாவது தீமையை ஏற்படுத்தக்கூடிய தீப்பால, மற்றவருக்கு தீமையை தரக்கூடிய செயல்களை செய்யற்க. நோய்பால தன்னை அடல் வேண்டாதான், தான் பிறர்கள் தீப்பால செய்யற்க. அதாவது நோய் என்னும், அதாவது பாவம் என்னும் கொடிய நோய் தன்னை தாக்கிவிடக் கூடாது என நினைப்பவன் பிறர் மீது தீப்பால தீய செயல்களை செய்யாதிருக்க வேண்டும். என்ன பொருள்? அதாவது தன்னை துன்பம் கண்டித்து விடக்கூடாது என நினைக்கக்கூடிய ஒருவன் தான் பிறர் மீது பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய தீய செயல்களை செய்யலாகாது. துன்பம் தவிர்ப்போர் தாரார் துன்பம் பிறர்க்கு, அதாவது துன்பத்தை தவிர்க்க விரும்புவோர் தாரார் துன்பம் பிறர்க்கு. உனக்கு துன்பம் வரக்கூடாது என்று நினைத்தால் நீ பிறருக்கு துன்பம் தரக்கூடாது. விளக்கம்: பிறர் தீய செயலால் விளையும் துன்பம் என்னும் நோய் தன்னை தாக்கிவிடக் கூடாது என நினைப்பவர், அதாவது பிறர் செய்யக்கூடிய தீமையால் விளையும் துன்பம் தன்னை தாக்கிவிடக் கூடாது என நினைப்பவர், பிறர் செய்யும் தீமையால் விளையும் துன்பம் தன்னை தாக்கிவிடக் கூடாது என நினைப்பவன் தான் பிறர் மீது பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய தீய செயல்களை செய்யக்கூடாது.
தீதை விளைவிக்கும் செயல்களை பிறர்கண் செய்யற்க. பிறர் தீய செயலால் விளையும் துன்பம் என்னும் நோய் தன்னை தாக்கிவிடக் கூடாது என நினைப்பவன் தீதை விளைவிக்கும் செயல்களை பிறர்கண் செய்யற்க. அதாவது துன்பத்திற்கு அஞ்சுபவர் பிறருக்கு துன்பத்தை விளைவிக்கும் செயல்களை செய்யலாகாது. அதாவது துன்பத்தை தவிர்ப்போர் பிறர்க்கு துன்பத்தை தாரார். துன்பத்தை தவிர்ப்போர் பிறருக்கு துன்பத்தை தாரார். சொற்பொருள்: நோய்பால பாவம் என்னும் தீய நோய் அறமற்ற செயல்கள் கொடிய நோய் போன்றவை. நோய்பால பாவம் என்னும் தீய நோய், அதாவது அறமற்ற செயல்கள் கொடிய நோய் போன்றவை. தன்னை அடல் வேண்டாதான், தன்னை துன்புறுத்துவதை விரும்பாதவன். அடல் தாக்குதல், கொல்லல். தான் பிறர்கண், தான் பிறர்க்கு தீப்பால செய்யற்க, தீமை பயக்கும் செயல்களை செய்யலாகாது. தீப்பால் தீமை. மீண்டும் குறள்: தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க, நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். நோய்பால தன்னை அடல் வேண்டாதான். நோய்பால, அதாவது பாவம் என்னும் கொடிய நோய் தன்னை துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும். அதாவது நோய்பால தன் அடல் வேண்டாதான். அதாவது பிறர் செய்யக்கூடிய தீமையால் விளையக்கூடிய துன்பம் எனும், பிறர் செய்யக்கூடிய தீதால் விளையும் துன்பம் என்னும் நோய் தன்னை தாக்காதிருக்க வேண்டுமென்றால் தான் பிறர்கண், தான் மற்றவர்கள் மீது தீர்ப்பால் செய்யற்க, தான் மற்றவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய செயல்களை செய்யாதிருக்க வேண்டும். தான் துன்பத்தால் பிறர் செய்யும் தீமையால் தான் துன்பப்படாதிருக்க வேண்டுமென்றால் தான் பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய தீய செயல்களை செய்யலாகாது. குறள் 27. எனப்பகை உற்றாரும் உய்வர், வினப்பகை வீயாது பின் சென்று அழும். எனப்பகை உற்றாரும் உய்வர், வினைப்பகை வீயாது பின் சென்று அழும். எனப்பகை உற்றாரும், அதாவது எத்தகைய பகையை சம்பாதித்துக் கொண்டாலும் உய்வர், அந்த பகையிலிருந்து விடுபடுவதற்கு வழியுண்டு. எத்தகைய பகையை சம்பாதித்தாலும் அந்த பகையிலிருந்து விடுபடுவதற்கு வழியுண்டு. ஆனால் வினைப்பகை தான் செய்யக்கூடிய தீய செயலால் தான் சம்பாதிக்கக்கூடிய பகையானது. வினைப்பகை தான் செய்யக்கூடிய தவறான செயல்களினால் தான் சம்பாதிக்கக்கூடிய வினையினுடைய பகையானது. வீயாது பின் சென்று அடும், அவனை விட்டு விலகாது அவனுடனே நின்று அவனுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். வீயாது பின் சென்று அடும், அவனை விட்டு அகலாது அவனுடனே நின்று அவனுக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருக்கும். பாருங்க மீண்டும்: எனப்பகை உற்றாரும் உய்வர், எத்தகைய பகையை சம்பாதித்துக் கொண்டவனும் அந்த பகையில் இருந்து விடுவதற்கு வழி உண்டு, விடுபடுவதற்கு வழி உண்டு. ஆனால் வினைப்பகை தான் செய்யக்கூடிய தீய செயலால் ஒரு பகைமையை ஒருவன் தேடிக்கொண்டால் அவன் அந்த பகையானது அவனை விட்டு விலகாது அவனுடனே இருந்து தங்கியிருந்து அவனுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சீரிய தீண்டார் தீவினை பகை. சீரியர் தீண்டார் தீவினை பகை. விளக்கம்: எத்துணை பெரிய பகையை ஒருவன் சம்பாதித்தாலும் பகையிலிருந்து மீள்வதற்கு வழியுண்டு. ஆனால் தீய செயலால் பகையை சம்பாதிப்பவன் பகையிலிருந்து மீள வழியே இல்லை. அதாவது பகையுள் பெரிய பகை தீவினையால் விளையும் பகை. அதாவது சீரியர் தீண்டார் தீவினை பயன். சீரியர் செம்மையர், சீரியர் தீண்டார் தீவினை பகை. சொற்பொருள்: எனப்பகை எத்துணை பெரிய பகையை உற்றாரும் தன் செயலால் சம்பாதித்தவரும் பெற்றவரும் உய்வர், பகையிலிருந்து விடுபட வழியுண்டு. வினைப்பகை தீவினையால் எழும் பகை.
ஈயாது பின் சென்று அடும். நீங்காது செய்தவரின் பின்னே சென்று அவரை துன்புறுத்தும். ஈயாது விடாது நீங்காது அடும் சுடும். மீண்டும் குறள். எனப்பகை உற்றாரும் உய்வர் இணைப்பகை வீயாது பின் சென்று அடும். எனப்பகை உற்றாரும் உய்வர். எத்தகைய பகையை சம்பாதித்துக் கொண்டவரும் அந்த பகையிலிருந்து விடுபடுவதற்கு வழியுண்டு. ஆனால் தான் செய்ய தவறான செயலால் தான் சம்பாதிக்கக்கூடிய பகையானது அவரை விட்டு நீங்காது. அவருக்கு துன்பத்தை அவருடனே இருந்து அவருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். குறள் 208. தீவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவுரைத்தற்று. மிக ஆழமான பொருளை உடைய குறள். தீவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுரைத்தற்று. எப்படி பிரிக்க வேண்டாம்? நிழல் தன்னை வீயாது அடியுரைந்தற்று தீவை செய்தார் கெடுதல். நிழல் தன்னை வீயாது அடியுரைந்தற்று. அதாவது ஒருவருடைய நிழல் அவருடனே பயணித்து அவர் தங்குகின்ற இடத்தில் அவர் காலடியிலே தங்கியிருப்பது போன்று. ஒருவரது நிழல் அவருடனே பயணித்து அவர் தங்குகின்ற இடத்தில் அவர் காலடியில் தங்கியிருப்பது போன்று தீயவை செய்தார் கெடுதல். மற்றவர்களுக்கு பிறருக்கு தீமையை செய்தவர்க்கு பிறருக்கு தீமை செய்தவருக்கு அந்த தீமையின் துன்பமானது அவருடனே தங்கியிருந்து அவருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். மீண்டும் பாருங்கள். தீவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவுரைந்தாற்று. நிழல் தன்னை வீயாது அடிவுரைந்தாற்று. ஒருவனுடைய நிழல் அவனுடனே பயணம் செய்து அவன் காலடியில் தங்கியிருப்பது போன்று அவன் செய்த தீவினையின் பயனானது அவனுடனே தங்கியிருந்து அவனுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். பொருள். செய்தவரையே சுட்டரிக்கும் தீவினை. செய்தவரையே சுட்டரிக்கும் தீவினை. விளக்கம். ஒருவனை தொடர்ந்து நடந்து வந்து அவன் காலடியில் தங்கியிருக்கும் அவன் நிழல் போல அவன் செய்யும் தீய செயல்களின் வினை பயன் அவனுடனே பயணிக்கும். அதாவது ஒருவர் மற்றொருவருக்கு செய்யும் தீய செயல் நிழல் போல் அவரை பின்தொடர்ந்து அவருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதாவது தீவினை செய்தவரையே சுட்டரிக்கும். சொற்பொருள். நிழல் தன்னை ஒருவரது நிழலானது வீயாது அவரை விட்டு நீங்காது அடி உறைந்தற்று அவர் காலடியின் கீழ் தங்கி இருப்பது போன்று இருளில் மறைந்தாலும் ஒளியில் மீண்டும் தோன்றுவது போன்று தீயவை செய்தார் கெடுதல். பிறர்க்கு தீமை செய்தவரை அத்தீவினையால் விளைந்த கேடு அவரை விடாமல் தொடர்ந்து வந்து அவரை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும். மீண்டும் குறள். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று. நிழல் தன்னை வீயாது அடி உறைந்தற்று தீயவை செய்தார் கெடுதல். ஒருவரது நிழல் அவரை விட்டு நீங்காது அவருடனே பயணித்து அவர் காலடியில் தங்கி இருப்பது போன்று அவர் செய்யக்கூடிய தீய வினையின் பயனானது அவருடனே இருந்து அவரை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும். குறள் 209. தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். மீண்டும் பாருங்கள். தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். தன்னைத்தான் காதலன் ஆயின் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை உண்மையிலேயே நேசிப்பவனாக இருந்தார். ஒருவன் தன்னைத்தானே உண்மையில் நேசிப்பவனாக இருந்தார் தீவினைப்பால் தீய வினையினுடைய தன்மை தீவினைப்பால் தீய தன்மையினுடைய தன்மை
இணைத்து ஒன்றும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் துன்னற்க அதை செய்யலாகாது. தன்னைத்தான் காதலனாய் ஒருவன் தன்னைத்தானே உண்மையிலே நேசிப்பவனாக இருந்தால் தீவினை பயன் அவன் ஒரு தீய செயலுடைய தன்மை இணைத்தொன்றும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் துன்னற்க அந்த தீமையை செய்யலாகாது. பொருள், ஒருவன் உண்மையிலேயே தன்னை தானே நேசிப்பவனாக இருந்தால் ஒரு ஒரு தீயவினை ஒரு சிறிய பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அந்த தீவினையை செய்யலாகாது, செய்யக்கூடாது. தன்னைத்தானே உண்மையிலேயே நீ ஒருவன் நேசித்தால் ஒரு தீவினை மிகச்சிறிய துன்பத்தை பிறருக்கு ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அந்த தீய செயலை செய்யலாகாது. பொருள், தன் மதிப்பை நேசிப்பவன் பிறர் நன்மையையும் நேசிக்க வேண்டும். விளக்கம், தன்னை மதித்து வாழ்பவன் பிறர்க்கும் தீமை விளைவிக்கும் செயல் எவ்வளவு சிறியதாக இருப்பினும் பிறர்க்கு தன்னை மதித்து வாழ்பவன் பிறர்க்கு தீமை விளைவிக்கும் செயல் எவ்வளவு சிறியதாக இருப்பினும் ஒரு செயலால் பிறருக்கு விளையக்கூடிய தீமை எவ்வளவு சிறியதாக இருந்தால் பிறருக்கு தீமை விளைவிக்கும் செயல் எவ்வளவு சிறியதாக இருப்பினும் அதை செய்தல் அறமன்று. அதாவது தன்னையும் தன் செயலையும் நேசிப்பவன் ஒரு மிகச்சிறிய தீமையும் பிறருக்கு செய்யலாகாது. தன்னையும் தன் செயலையும் நேசிப்பவன் ஒரு மிகச்சிறிய தீதையும் பிறருக்கு செய்யலாகாது. அதாவது தன்னை நேசிப்பவன் தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். பொருள், தான் தன்னை காதலன் ஆயின் ஒருவன் உண்மையில் தனது உள்ளத்தை நேசிப்பவன் ஆயின் தீவினைப்பால் தீவினையின் தன்மை தீவினையின் பகுதி இணைத்து ஒன்றும் எவ்வளவு சிறியதாக இருப்பினும் துன்னற்க செய்யற்க துன்னுதல் செய்தல். அதாவது ஒருவன் உண்மையிலேயே தன்னை நேசிப்பவனாக இருந்தால் அவன் செய்யக்கூடிய ஒரு தீய செயலால் விளையக்கூடிய தீமை மிக மிக சிறியதாக இருந்தால் அந்த தீய செயலை அவன் செய்யக்கூடாது. தன்னைத்தான் காதலனாயின் இணைத்தொன்றும் துன்னற்க தீவினை பயன். உண்மையிலே ஒருவன் தன்னை நேசிப்பவனாக இருந்தால் பிறருக்கு சிறிய துன்பத்தை தரக்கூடிய தீய செயலை கூட அவன் செய்யக்கூடாது. குறள் 210. அருங்கேடன் என்பது அறிக மருங்கூடி தீவினை செய்யான் எனின். அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். என்ன பொருள் பாருங்கள். மருங்கோடி தீவினை செய்யான் எனின் அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். மருங்கோடி அதாவது அறமற்ற வழியில் சென்று மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் தீவினை செய்யாமல் ஒருவன் இருப்பானேயானால் மருங்கோடி தவறான வழியில் சென்று தீய செயல்களை தீவினை செய்யான் எனின். மருங்கோடி தவறான அறமற்ற வழியில் சென்று தீவினை செய்யான் எனின் தீய செயல்களை ஒருவன் செய்யாது இருப்பானே ஆனால்
அருங்கோடன் என்பது அறிக. அவன் கேடு அற்றவன், அவன் அறவழி நடப்பவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அருங்கேடன் என்பது அறிக, மருங்கோடி தீவினை செய்யானனே. அதாவது ஒருவன் மருங்கோடி அறமற்ற வழியில் சென்று தீவினை செய்யாதெனின், பிறருக்கு துன்பத்தை தரக்கூடிய தீய வினைகளை செய்யாது இருப்பானே ஆனால், அருங்கேடன் என்பது அறிக, அவன் அறவழியை செல்பவன், அறத்தை மதிப்பவன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மருங்கோடி தீவினை செய்யானெனின் அருங்கோடன் என்பது அறிக. அறமற்ற வழியில் சென்று பிறருக்கு தீமை பயக்காதவனாக தீமை பயக்கும் செயலை ஒருவன் செய்யாது இருப்பானெனில், அவன் அறவழியில் சென்று அறவழியை மதிக்கும் நேர்மையான என்பதை நாம் அறியலாம். செந்நெறி தூக்குவான் கொடுநெறி தூக்கான். செந்நெறி தூக்குவான் கொடுநெறி தூக்கான். விளக்கம்: ஒருவன் செந்நெறி கண் செல்லாது கொடுநெறி கண் சென்று பிறர்க்கு தீங்கு செய்யாதிருப்பவன் என்பதை அவன் அறிவதன் மூலம், ஒருவன் செந்நெறி கண் செல்லாது குடிநெறி கண் சென்று பிறருக்கு தீங்கு செய்யாதிருப்பவன் என்பதை அறிவதன் மூலம் அவன் அறநெறி சார்ந்தவன் என்பதை அறியலாம். அதாவது ஒருவன் அறமற்ற வழி சென்று பிறருக்கு தீங்கு செய்யாதவன் என்பதன் மூலம் அவன் நேர்மையை நேசிப்பவன் என்பதை நாம் அறியலாம். அதாவது செந்நெறி தூக்குவான் கொடுநெறி தூக்கான். செந்நெறி தூக்குவான் கொடுநெறி தூக்கான். அதாவது அறத்தை நேசிப்பவன் எக்காரணம் கொண்டும் அறமற்ற செயல்களை செய்ய மாட்டான். மீண்டும் குறள்: அருங்கேடன் என்பது அறிக, மருங்கோடி தீவினை செய்யான் என. மருங்கோடி தவறான வழி, அறமற்ற வழியில் சென்று பிறருக்கு தீங்கு செய்யாமல் ஒருவன் இருப்பானே எனில், அருங்கோடன் என்பது அவன் அறத்தை நேசிப்பவன் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தீவினை எச்சம். தீவினை எச்சம் விமர்சனம். தீய செயல்களால் விளையும் கேடு அறமற்ற செயல்கள் அனைத்திலும் கேடானது. ஒருவனுக்கு தீவினை போன்ற பகைவன் வேறில்லை. ஒருவன் பிறருக்கு செய்யும் தீங்கு அவனையே சுடும். பகையற்ற வாழ்க்கை ஒருவன் வாழ நினைத்தால் அவன் தீய செயலை எண்ணாமை வேண்டும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அச்சப்படும். நீ தொட்டால் தீ தொட்டால் தான் சுடும், தீய செயல் தொடாமலே சுடும். எனது குறள்: அஞ்சுக தீவினை தீய பயத்தலால். அஞ்சுக தீவினை தீய பயத்தலால் அஞ்சாமை ஆகும் அழிவு. அஞ்சுக தீவினை தீய பயத்தலால் அஞ்சாமை ஆகும் அழிவு. அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, கல்வியாளர்களே, இந்த தீவினை எச்சத்தில் 21வது அதிகாரமாகிய தீவினை எச்சத்தில் இறுதி 5 குறள்கள் 206 முதல் 210 வரை உள்ள இந்த 5 குறள்களில் தீவினையின் தீமையை வள்ளுவன் எவ்வாறு விளக்குகிறான் என்பதை பார். இந்த 5 குறள்கள் ஆழமான கருத்துடன் ஒவ்வொரு தீய செயலும் எவ்வாறு நம்மை பாதிக்கும் என்பதை வள்ளுவன் சொல்லிக் கொண்டே வருகிறான். அதில் ஒருவன் உண்மையிலேயே தன்னை நேசிப்பவனாக இருந்தால் அவன் தீய செயலை, அறமற்ற செயலை பிறர்பால் செய்யக்கூடாது. உண்மையிலேயே ஒருவன் தன்னை நேசிப்பவனாக இருந்தால் அவன் தீய செயலை அல்லது அறமற்ற செயலை பிறர்கண் செய்யற்க. அதுதான் தன்னைத்தன் காதலனாயின் சொல்றான். தன்னைத்தன் காதலனாயின் தன்னைத்தான் காதலனாயின் எனத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பார்.
ஒருவன் உண்மையிலேயே தன்னை நேசிப்பவனாக இருந்தால், ஒரு செயல் பிறருக்கு ஒரு சிறிய துன்பத்தை தருவதாக இருந்தாலும், ஒரு தவறான செயல் ஒரு சிறிய துன்பத்தை பிறருக்கு தருவதாக இருந்தாலும், அந்த தவறான செயலை அவன் தவிர்க்க வேண்டும். தன்னைத்தான் காதலனாயின் எனத்தொன்றும் துன்னற்க தீவினைப்பால். ஒருவன் உண்மையே தன்னை நேசிப்பவனாக இருந்தால், ஒரு சிறிய தவறான செயல் ஒரு ஒரு தவறான செயல் பிறருக்கு மிகச்சிறிய துன்பத்தை தருவதாக இருந்தாலும், இந்த செயலை அவன் தவிர்க்க வேண்டும். அவன்தான் தன்னைத்தான் நேசிப்பவன். எனவே அன்பு மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இந்த தீவினை ஏற்படக்கூடிய அச்சம் எவ்வகையானது என்பதை இந்த 5 குறள்களிலும் விளக்கியிருப்பதோடு, இந்த 10 குறள்களிலுமே வள்ளுவன் தீவினையினுடைய செயல்களைப் பற்றி மிக ஆழமாக விளக்கியிருக்கிறார். அதில் மிக முக்கியமான குறள் இந்த 10 குறள்களில், தீயவை பயத்தலால், தீயவை பயத்தலால் தீவினை தீயினும் அஞ்சப்படும். தீயவை பயத்தலால் தீவினை தீயினும் அஞ்சப்படும். இந்த ஒரு குறளை மனதில் வைத்துக் கொள்வோம். தீய செயல் கண்டிப்பாக தீய வினையைத்தான் கொடுக்கும். தீய செயல் தீய விளைவைத்தான் கொடுக்கும். அதில் சந்தேகம் இல்லை. எனவே தீய செயல் தீய விடக்கூடியது. தீ வந்து தொட்டால் தான் சுடும். ஆனால் தீய செயல் தொடாமலே நம்மளை அழித்துவிடும். நம்மளுடைய பேரையும் புகழையும் கொன்றுவிடும் தீய செயல். எனவே தீயவை பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். எனவே எக்காரணம் கொண்டும் தீய செயலை எண்ணாதிருப்போம். என்றால் பிறருக்கு நல்ல செயலை செய்வோம். இயலவில்லை என்றால் அமைதியாக இருந்துவிடும். எந்த அறச்செயலும் செய்யாமல் இருப்பது கூட மேன்மை தரும். ஆனால் தீய செயலை செய்தல், ஒரு சிறிய தீய செயலை நாம் செய்தால், அது பெரிய வெண்திரையில் ஒரு சிறிய கரும்புள்ளி போன்று உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை அது குறைத்துவிடும். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ அறிவில் மேதையாக இருந்தாலும் சரி, ஆற்றலில் மேதையாக இருந்த சூரனாக இருந்தாலும் சரி, நீ தீய செயலில் ஈடுபட்டால் அது மிகப்பெரிய வெண்திரையில் வெண்ணிறமான மேகத்தில் ஒரு கரும்புள்ளி போல் உனது பெருமைகள் அனைத்தையும் சீரழித்துவிடும். எனவே அதுதான் நான் என்னுடைய குரல் கொடுத்திருக்கிறேன். அஞ்சுக. என்னுடைய குரலை பாருங்கள். என்னுடைய விமர்சனம், அஞ்சுக தீவினை தீய பயத்தலால் அஞ்சாமை ஆகும் அழிவு. எனது குரல், அஞ்சுக தீவினை தீய பயத்தலால் அஞ்சாமை ஆகும் அழிவு. தீய செயலை கொண்டு நாம் அஞ்ச வேண்டும். அஞ்சவில்லை என்றால் நமது தீய செயலை நம்மை அழித்துவிடும். வேற பகைவன் இது. ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பகைவன் அவன் செய்யும் தீய செயல்தான். எதிலிருந்து எந்த பெரிய அறமற்ற செயல்களை செய்தவனும், எந்த பெரிய பாவத்தை செய்தவனை கூட அந்த பாவத்திலிருந்து வெளிவர வழி உண்டாம். ஆனால் தீய செயலை செய்து அதன் மூலம் ஒரு பகையை ஒருவன் பெற்றுக்கொண்டால் அந்த பகையில் இருந்து அவன் விடுபட வழியே இல்லையா. தீய செயலால் வரக்கூடிய பகை மற்ற எல்லா வகையிலும் வரக்கூடிய பகையை விட கொடியதாம். எனவே தீயவை செய்வதற்கு பயப்படுங்கள். பெரியோர்களே, கல்வியாளர்களே, அருமை ஆசிரியர் பெருமக்களே, என் உயிரினும் மேலான அன்பு மாணவ செல்வங்களே, இந்த 5 குறள்களையும் இந்த 5 குறள்கள் சார்ந்த அது தீவினை எச்சத்தில் உள்ள
5 குறள்கள். இறுதி 5 குறள்களை எனது விளக்க உரையை கேட்டு உண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.